நான் எனக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு வரும். நேரத்துக்கு இவனுங்க போட்டு விட்டாங்க. அப்படியே அழுத்து போயிட்டே இருங்க. எந்த அளவுக்கு பனி பாருங்க, ஃபுல்லாக தண்ணியாகவே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான். இதுதான் எண்டு. அப்படி ஒரு பேர் சொல்லிட்டோம்னா எதிராக. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றிங்க. ஸோ நம்ம வந்து கொழுக்கு மலை தாங்க போகிறோம். அது வந்து சன்ரைஸ்க்காக போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மூணாருக்கும் கோடிமேட்டுக்கும் நடுவில் சின்ன கனல். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சூரிய நெல்லி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். நைட்டு அப்புறம் வந்து அந்தளவுக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா 10-11 மணிக்கு தான் தூங்கணும். இப்போ வந்து மணி 3:15 ஆயிடுச்சு. நமக்கு 4 மணிக்கு இங்கேருந்து வண்டிங்க நம்ம இங்கே லோக்கலில் வந்து அரேஞ்ச் பண்ணோம் ஒரு ஜீப்பு. ஸோ கொழுக்குமலைக்கு வந்து இங்கேருந்து நம்ம ஜீப்லாம் போகிறோம். அதுக்கு எவ்வளோ ஃபேரு, கொழுக்குமலையில் வந்து எப்படி இருக்கும், போகிற ரூட் எப்படி இருக்கும், எப்படி உங்களால் ஈஸியாக போக முடியுமா, எங்கே ஸ்டே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொழுக்குமலைக்கு ரெடி ஆகுங்க. என்னடா காலைல 4 மணிக்கே பிரெட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைய மாதிரி பசி தாங்கா பிள்ளையாக இருந்தால் காலைல சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் இருக்குங்க. ஏன்னா காலைல 4 மணிக்கு கிளம்பி ரிட்டன் வர்றதுக்கு காலைல 8 மணி ஆயிருங்க. உங்கள் பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பரு, இதில் உங்கள் 2 பேர் பேர். ஹாய் ப்ரோ. இந்த கொழுக்குமலை சஃபாரிக்கு கவர்மெண்ட் 2 டைம் அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று காலைல சன்ரைஸுக்கு 4 மணி, இன்னொன்று 11. இந்த சஃபாரிக்கு கவர்மெண்டோட ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 2500ரூவாங்க. நீங்கள் ரூம்லேருந்து புக் பண்ணால், ரூம்லேருந்து பிக்கப் பண்ணால் மேபி எக்ஸ்ட்ரா 200 இல்லை 300 கேட்பாங்க. இந்த செக் போஸ்ட் ரீச் ஆனோடனே உங்கள் டிரைவர் 500 ஃபஸ்ட்டு கேட்பாருங்க. உங்களோட கேஷ் என்ன கூட பக்கத்தில் அந்த ஏடிஎம்ல நீங்கள் ஈஸியாக எடுத்து கொடுத்து, நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் 4:30 தான் உங்களுக்கு மேலே போய் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன எத்தனை மணிக்கு வண்டி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்டேட்டில் எம்ப்ளாயிஸ் வண்டி இல்லை எஸ்டேட்டோட பிக்கப் வண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி ரிட்டன் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இப்படி ஒரு பாஸ் கொடுப்பாங்க. இது எதுக்குன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பின்னாடி டோர் சரியாக அடைக்கல. நல்லா பிடிச்சி எடுத்து அரைச்சிங்க. நல்லா அடிங்க. ரோடெல்லாம் ஜம்முன்னு போட்டுருக்காங்க. மேலே கொஞ்சம் மேலே வராது. இது ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு மாதிரி இப்படி தான் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் தான் மோசமாகும். அதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோடு. இப்போ இதுக்கு நீங்கள் 4x4லாம் போடுவீங்களா இல்லை 2 வீலர்லேயே போயிடுவீங்களா? சில டைமில் போட வேண்டிய வந்துச்சுன்னா போடுவோம். அந்த இதுலேயே ஏற்றிட்டீங்கன்னா ஏற்றிடலாம். நின்றுச்சுன்னா தான் 4 போடணும். மொத்தம் எத்தனை கிலோமீட்டரு? இது மொத்தம் 13 கிலோமீட்டரு. 13 கிலோமீட்டர் இந்த ரோடு. 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு. அதாவது வெறும் கல்லாக இருக்கும். மண்ணி போட்டாங்க. ரிவர்ஸ் லைட்டாக வந்து ஒரே ஏற்றிருங்க ஜல்லுன்னு. போட்டு போரு அண்டி. நல்ல ரிவர்ஸ் வந்து ஒரே அடி அடிச்சிருங்க ஜல்லுன்னு. இன்னும் ரிவர்ஸ் போனீங்க வீல் சுத்தம். ஏன் 4 வீல் போட்டு ஏறாது சுத்திடுச்சுலாம். லோ தானே வச்சிருக்கீங்க? அதே வேகத்தில் ஏற்றினா தான்.
டயர் தான் சுற்றுது ஃபுல்லாக. நல்லா ரிவர்ஸ் வாங்க, நல்லா வாங்க, ஒரே ஏற்றுங்க, ஜல்லுன்னு போவோம். இப்போ லோவை போட்டு அடி ஏற்றுங்க. இதுவுமே சுற்று என்ன பின்னாடி வரணும். அண்ணன் போட்டு செதுக்கிருக்காங்க நேற்று. இப்போ கல் இருக்கு, நல்லா இருக்கும், சேர்த்து ஓடிக்கும். வாங்க, அவர் பேசி போயிட்டு வாங்க. நல்லா வாங்க, நல்லா வாங்க. வாங்க 4 இடையும் மண்ணு கொண்டு வந்து இது கொண்டு வந்துங்க கல்லுக்கு. அவ்வளோதான், முத கீரை போட்டு அடிங்க. நான் எனக்கு தெரியும் அதில் இந்த அளவுக்கு வரும். நேரத்துக்கு இவனுங்க போட்டு விட்டுட்டாங்க. அப்படியே அழுத்துங்க போயிட்டே இருங்க. நம்ம வண்டி தான் வண்டியா? இல்லை, வண்டி போயிடுச்சு. அது கவரி ஆக்கி தான் அது ஆனவே. நல்ல ரிவர்ஸ் வரும், அதே வேத்தில் ஏற்றினா தான். இன்னும் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க, இன்னும் பின்னாடி வாங்க, இன்னும் வந்துடுங்க. நல்லா ஒரே ஏற்றில் ஏற்றிருங்க ஃபுல்லாக. ஒரே அடி அடிங்க. இன்னும் மண் இருக்கா கீழே நீல்ல? அதான் உங்களுக்கு வீல் சுற்றுது, அதே வேகத்தில் ஏற்றினாதான். அது போகிறாரு, பின்னாடி போகிறாரு, போங்க போகலாம். எல்லாரும் வாட்டு அங்கே போயிட்டாங்க, அள்ளி போயிட்டாங்க. அதானே ஒரே அடி அடிங்க. கூப்பிடுவா அதே கால் கொடுத்து எடுக்குமா? லெஃப்ட் இங்கே சேர்ந்துவாங்களே. முன்னாடி போய் லெஃப்ட்ல வாங்க, இந்த சைடு சேர்ந்துவாங்க. அப்படியே போயிருங்க. கொழுக்குமலை கேரளாவே இல்லை, தமிழ்நாடுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, போடிநாயக்கம் தாலுக்கா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த கொழுக்குமலையே இருக்குது. ஆனால் இதுக்கு வழி கேரளா உள்ளே தாங்க போகும், அதுவும் மூணாரில் தான் போக முடியும் நம்மளால். 4:30க்கு ஆரம்பித்து 5:30க்கு கரெக்டாக 1 ஹவரில் உங்களை மேலே வந்து விட்ருவாங்க. பக்கத்துலேயே கேண்டீன் இருக்கும், நீங்கள் வேணால் மேகி இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக இருக்காதுங்க. ஜீப் ட்ராப் பாயிண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்தாலே உங்களுக்கு வியூ பாயிண்ட் வந்துடுங்க. இதை ஏன் நான் லைவ் சவுண்டு கொடுக்காம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன்னா, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு அலப்பறை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த 2K கிட்ஸு. ரோதனையை கூட்டிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னன்னா, இயற்கையை ரசிக்க வந்த இடத்துல இயற்கை சத்தத்தை கொஞ்சம் கூட ரசிக்காமல் இந்த மாதிரி ஸ்பீக்கரை கொண்டு வந்துட்டு பாட்டை போட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு இவங்க இங்கே வராங்கன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. தம்பிங்களா, உங்களை உலகத்தோட ரசனையே கேவலமாக இருக்குடா. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7 மணி ஆயிடுச்சுங்க. இந்த கொழுக்குமலை நம்ம வந்து வியூ பாயிண்டில் இருக்கோம், சரிங்களா? இந்த பனி இல்லைன்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்போ பனி இருக்கனால இப்படி இருக்குது. ஆக்சுவலாக அந்த விடியறதுக்கு முன்னாடி கூட அந்த மலையெல்லாம் பார்க்க முடிஞ்சுங்க.
இவ்வளோ வெளிச்சத்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மழையும் தெரியலை, ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்க, சாமிஸ்ட்டு அது வந்து நேச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நேச்சர் வந்து என்ன வேணால் கொடுக்கும். சம்மர் டைம் தான் வேணால் பார்க்கலாம். பட் சம்மர் டைம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இப்போயே பாருங்களேன், இப்போ குறைஞ்சிட்டாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பாட்டெல்லாம் போட்டு உசுராக வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நேச்சராகவே பார்க்காம பாட்டெல்லாம் போட்டு எதுக்கு வராங்கன்னே தெரியல. இது பார்த்தீங்களா, இங்கே வந்து பிஎஸ்என்எல் டவர் வச்சுருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து கண்டிப்பாக எடுக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இங்கே எந்த அளவுக்கு பனி பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியாகவே ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து எதுவுமே போடாமல் வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து மேலே ஏறி வர வழிங்க. ஜீப் ஒரு இடத்துல பாட்டிடுவாங்க. ஸோ இந்த பாதை தான் நீங்கள் வந்து மேலே ஏறி வரணும். இப்போ வந்து நாங்கள் வந்து சூரியனை பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து கீழே இறங்கி போகிறோம். போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நைட் டைம் வந்து அந்தளவுக்கு ஆஃப் ரோடை காமிக்க முடியல. ஸோ வந்து இந்த பாதையெல்லாம் ஏறி போவோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த புளி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பாறை, அந்த பாறையில் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து ரூம் தான் போக போகிறோம். ஸோ 8 மணிக்கு வந்து ரூமில் ட்ராப் பண்ணுவாங்க. 8-8:30 இந்த இருக்கு பாருங்கள் டென்ட்டு. இந்த டென்ட் ஸ்டேக்கு வந்து செப்பரேட் காசுங்க. இந்த டென்ட் ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து கூட்டுறதுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு 2500 வாங்குவாங்க. இறக்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி உங்கள் பிக்கப் பண்ண வர்றப்போ திருப்பி ஒரு 2500 வாங்குவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அப் அண்ட் டவுன்னா தான் ஒரு வாட்டி வந்தால் 2500. நீங்கள் அப்போ வரீங்க, திருப்பி எம்டியாக தான் அந்த வண்டி போகிறனால உங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுல திருப்பி அந்த அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கே நீங்கள் 5000 கொடுப்பீங்க இந்த டென்ட் ஸ்டேக்கு வர ட்ரான்ஸ்போர்ட் மட்டும். அதுபோல் அந்த டென்ட் ஸ்டேக்கு வந்து சீசனை பொறுத்து ரேட்டு மாறுங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மிஸ்ட் இருக்கனால உங்களால் பார்க்க முடியல. இந்த மாதிரி மிஸ்ட்டை வேணால் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். சன்ரைஸ் பார்க்க முடியாதுங்க. ஆனால் இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் வந்து தேயிலை போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பண்ணி தான் இந்த காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. பட் அதை யூஸ் பண்ண அந்தளவுக்கு நீட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கேன்டீனில் எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா மேகி, ஃப்ரைட் ரைஸு. பட் காலைல ஃப்ரைட் ரைஸ் கிடைக்காது. காலைல மேகி எல்லாம் கிடைக்கிது, டீ கிடைக்கிது. நம்மளாலே வருதான் நம்மளோட வண்டி ஓட்டுனர். நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சன்ரைஸ். ஆனால் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து நோ ஸ்பீக், சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து காமிக்கிறதுலாம் இந்த இடத்துல வியூ இருப்போம். இந்த இடத்துல வியூ இருப்போம். இங்கேருந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே ட்ரெக்கிங் போனோம்னா இதுக்கு வந்து 500 ஒரு ஆளுக்கு. அதுக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இங்கே ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 500 கொடுத்து நீங்கள் போகலாம். பட் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து சன் ரைஸ் ஆச்சுன்னா இந்த மலையை பார்க்கலாம். இந்த மலையிலேருந்து சன் ரைஸ் ஆனால் என்ன பார்ப்பீங்க, இங்கே இருந்தால் இந்த வியூ இது ஈக்குவலாக தெரியும். ஸோ என்னைய கேட்டால் பெஸ்ட்டு ட்ரெக்கிங் போகாமல் பார்க்குறது தான். போய் நம்ம வந்து வண்டி ஏறிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டி தான். உங்கள் பேர் உங்கள் பேரே கேட்கல பாருங்க. பிரசாந்த். ஸோ வந்து அண்ணனோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அருமையான ஆள். அவங்க வந்து பொறுமையாக கூட்டு வந்து விடுவார், பொறுமையாக கொண்டு போய் கீழே விடுவார். என்ன சொல்றீங்க? அது உண்மைதான்.
ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா சரிங்களா. இப்போ என்ட்ரு ஆகுது இந்த கேட்டு தான் வந்து தமிழ்நாடு. அதாவது இந்த கொழுக்குமலையே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு பாதை வந்து கேரளாலாம் இருக்குது. போக்குவரத்துலாம் பண்ணுறாங்க. அவ்வளோதானா அப்படின்னு போயிருக்காங்க. அது கொஞ்சம் டூரிஸ்ட் வண்டியா இல்லை கெஸ்ட் வண்டி? எவ்வளோ லேட்டாக வராங்க? இங்கே நிப்பாட்டி இருப்பாங்க. லேடிஸ் இருந்தால் ரெஸ்ட் ரூம் எவ்வளோ தூரம் போகிறோம்? மீசா போய் போனால் நம்ம இறங்கணும். அவனா அதாவது இப்போ வந்து நம்ம வந்து டைகர் ராக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம், மேலேருந்து பார்க்கலாம். பட் மேலே வந்து ரொம்ப டாப்பு, இது வந்து நடுவில் இருக்க மாதிரி. இன்றைக்கி எங்கேயுமே சன்னில். ஸோ வந்து இப்போ வந்து அந்த டைகர் ராக் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடுவோம். ஒரு 200 மீட்டர் நடக்கணுமா. ஸோ பாதை எப்படி தான் இருக்கும். இங்கே தான் ஃப்ரெஞ்சு போட்டு அடைச்சிருக்காங்க. தம்பி இங்கே விட்டா குரூப்பு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பள்ளத்தாக்கு,
இந்த பக்கம் பள்ளத்தாக்கு, நடுவில் இதாங்க பாதை. It's just the friends. I know, isn't it? If it were any longer, I would be like, sunrise scale போறாங்க பாலுக்கு ஸோ இதாங்க அந்த புலி ராக், அதாவது சைடில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புலி மாதிரி இருக்கும் ஃபேஸு. ಸೈಡ್ லிட்டில் சைட். ஸோ அதான் வந்து டைகர் ஃபேஸ் ராக்கு. அதான் இந்த பக்கம் பாதை போகுது. எவ்வளோ தூரம் போதும் பார்ப்போம். இதோட முடிஞ்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான். இதுதான் எண்டு.
எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். அதாவது டயர் ஃபேஸில் காமிச்சு பார்த்தீங்களா, இப்போ அதை விட தெரில பாருங்கள், அந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குங்க, சரியான மிஸ்ட்டு. நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்காம மிஸ்ட் அனுபவிக்கலாம் அந்த டைமில். ஸோ இது எப்படி இருக்கும் சன்ரைஸ் அப்போ அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோ போட்டேன் பாருங்கள். போமா போம் மச்சான், நான் செல்ல ஒன்று கூட்டு போங்க மச்சான். செல்ல அப்படியே கொண்டு போய் நல்லா செல்ல கீழே வந்து வாங்கிடுவார்ல. கீழே வந்து கொடுத்தால இந்த கூட்டமாக இருக்கே மக்கள் கூட்டம். அதுக்கு போகிறீங்கல்ல பயிற்சி, அதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, சாப்பாடெல்லாம் யார் வரணுமா? இல்லை இல்லை வாங்கி கொடுத்து அது தனியாக கொடுப்பாரு கேட்டா சாப்பாடு கொடுத்துருவாரு. எவ்வளோ வாங்குவார் அதுக்கு? இங்கே வந்து சைட் சீயிங் மாட்டுப்பட்டி டோப் ஸ்டேஷன்னா இந்த கொழுக்குமலை பக்கத்துக்கு வந்துடுவோம். சரி, அந்த வழி. சரி சரி சரி. அந்த இடத்துல பார்த்தா இந்த கொழுக்குமலை தெரியும். சரி, அந்த அளவுக்கு அங்கே வந்து 5500 5500. எங்கேருந்து கூப்பிடுவீங்க, எங்கே பிக்கப் பண்ணுவீங்க? இங்கே தான் சூரியனில். சரி சரி. சூரியநெல்லியிலேருந்து பிக்கப் பண்ணி திருப்பி அங்கே வந்து கொழுக்குமலை வந்து திருப்பி சூரியனில் ட்ராப் பண்ணிருக்கீங்க. 5500. ஆஃப் ரோடு இருக்குமா? ஆஃப் ரோடு இருக்காது, நார்மல் ரோடு தான். இங்கேருந்து போக வாட்டர் ஃபால்ஸு, கேப் ரோடு வீடு, அதுக்கப்புறம் லாக்காடு வியூ பாயிண்ட்டு. எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? இப்போ காலையில் ஒரு 10-11 மணிக்கு கிளம்புனா ஒரு 4 மணி. 5 எத்தனை பேர் வரலாம் ஒரு வண்டியில்? 6 பேர் தானே? அதான் 6-7 பேர் வரலாம். அங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன் விட்டுட்டு நேராக அப்படியே டாப் ஸ்டேஷன் வரையும் ஒரே ரோட்டில் போயிட்டு அங்கிட்டிருந்து இந்த கொழுக்குமலை மாதிரி இறங்குவீங்கிறீங்க? இல்லை இறங்கல மாட்டோம், அங்கேருந்து பார்க்கலாம். ஓ சரி சரி. திருப்பி ஆனால் அதே ரூட்டில் தான் வரணும்? ஆமாம். ஓகே ஓகே. ஆனால் இங்கே தயாரிக்கிறாங்களா சாக்லேட்? எப்படி கீழேருந்து தான் இருமா? அணைச்சல் அவருக்கு போகணும்னு விருப்பம். அவர் சம்சாரத்துக்கு ரோட கொஞ்சம் தூரம் ஏறாது, திரும்பி போவோம் இருந்துச்சு. உட்காரு உட்காரு கொண்டு போகாம பண்ணிச்சு. ஐயோ பாவம். நேற்றுக்கு இருந்துச்சு. நேற்றுக்கு காலையில் எவ்வளோ மிஸ் இல்லை, மத்தியானத்துக்கு மேலே மிஸ். சாயந்தரம் மழையும் இவங்க மண்ணு போட்டு நேரம் என்னமோ மழை வீட்டு மழை வந்துச்சா? மழை வைப்புனா இந்த அடிச்ச மாதிரி இருக்கு.
இவரை சுற்றி இறங்கி ரிவர்ஸ் எடுக்கும்போது கரங்கிருக்கும். ஆமா, போற வழியில எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. வண்டி போற இடத்துல வண்டி போகணும்ல. சண்டைனா இப்படி கட்டாரத்தை பேசி அந்த மாதிரி வரும். ஆமா ஆமா. அதோட அடிக்கடி சண்டை வராது. எதுக்கு இந்த ஓரமா நிப்பாட்டு அப்படி சொல்லி சண்டை வருமா? அப்படிதான் வரும். ஆ. இல்லாட்டி சைடு கொடுக்கலாம். ஆ. இல்லாட்டி பார்க்கலையா? ஆ. அப்படியே இப்படி மேலே வந்து இங்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது. பரவாயில்ல, அது ஒன்று கரெக்டாக பண்ணுறாங்க இல்லை. அவனுக்கு இப்போ வந்துன்னா அவன் வாய் எடுத்தா நம்ம வாய்வான். அது நம்ம வந்து நம்ம வாய் முடிச்சு வாய்க்குவான். மாட்டிக்கிட்டு 42 ஒரு வாட்டி பேசினா நம்ம போதும் போதும். எங்க இருக்கும் ஜிப் லைன்? எங்க போகுது லைனு? மேல அந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி இங்க வருது கரெக்டா. இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டே சரிக்கிட்டு வரலாம். ஆமா, அந்த திருவாங்க ஆரஞ்சு கலர். ஆமா ஆமா, அங்க ஆமா போஸ்ட் மாதிரி அங்கனக்குள்ள கடைசியில் அந்த மேகம் போகுதுல, மேகம் போகுது. அங்க 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான்.
10 நிமிஷம் ஸ்பீடாக விட மாட்டாங்க. நார்மல் ஸ்பீடில் வரும். அதுக்கு 4000 ரூபா. கரெக்டாக 4000 ஒரு ஆளுக்கு. நீங்கள் இப்போ அது போகிற வழியா அது இல்லை நீங்கள் திருப்பி பிக்கப் பண்ண அங்கே வரணும். இருந்து ரிட்டர்ன் மேலே ஏறி அங்கே வரணும். இப்போ அதுக்கு தனியாக எதுவும் நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு சார்ஜ் கேட்பீங்களா? அதுக்கு 1000 ரூபா. அதுக்கு எக்ஸ்ட்ரா 1000 நீங்கள் ஆமாம். ஓ அப்போ அதுக்கு வேற வழி இருக்கோ? அப்படியே வரணும். ஆமாம். அப்போ 5 ரூபா ஆயிரும் இந்த மாதிரி வந்தோம்னா ஒரு ஆளுக்கு. ஆமாம். 2.25 கிலோமீட்டரா? 3ன்றாங்க, நம்ம 3 இருக்காதுன்றாங்க. யார் பிரைவேட்டா அது? அதான் அதை வந்து லீஸுக்கு நடத்துறாங்க. ஓ சரி சரி. எவ்வளோ வரும் குத்தகை அது? அது குத்தகை இல்லை இது அது வந்து இங்கே இன்னொன்று சின்ன சுற்றுலா நடத்துகிறாங்க. இதெல்லாம் இந்த கோட்டேஜ் லீஸு கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து இவங்க நடத்துறாங்க. ஓ அது இவங்களாம் தான் வேலை பார்த்தாங்க. ஓ சரி சரி சரி. காரங்களாக தான் வேலை பார்த்தாங்க, கம்பெனி வேலை பார்க்கல. ஓ சரி சரி சரி. ப்ரைவேட்டாக பண்ணுது மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க லீஸுக்கு. அந்த பொருள் எல்லாம் அது என்ன லாபம் அடிக்குமா அவங்க? அந்த மக்கள் போகிறாங்களா? அது ஓடிச்சுன்னா மொதல் ஸ்டார்டிங்கில் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. கொரோனாவோட நின்னது. ஸ்டார்ட் ஆகலை. இப்போ மக்கள் அவ்வளோ போகிறதில்ல. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓ கொரோனாவோட நின்னது. கொரோனாவுக்கு முன்னாடி நல்லா ஓட்டம் ஓடிச்சு. டெய்லி ஓடிச்சு. டெய்லி 10-20 ஆளுங்க ஒப்புவாங்க எப்படியும். மழை டைமில் விட மாட்டாங்க. ஓ அப்பயும் 4000 தான். மழை டைமில் விட மாட்டாங்க. இல்லை நான் நினைக்கிறேன் கொரோனா முன்னாடி 4000 ரேட்டு ஏற்றலை. மேலே ஏற்றினாலும் வரமாட்டாங்க. அப்புறம் இங்கே ஜீப் வந்து என்ன கலர்ல வேணா இருக்காமா? அது நம்ம டெஸ்ட் எவ்வளோ புக்கில் பதிஞ்சுட்டா போதும். அது 5000 ரூபா நம்ம. இந்த ஒயிட் கலர் எப்படிலாம் கிடையாது. என்ன கலர் வேணா இது கம்பெனி இறக்குறோம். கம்பெனி கலர் தவிர வேற எந்த கலர் அடிச்சாலும் 5000 ரூபா அங்கே அடைச்சு புக்கில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கலர் தான் அடிக்கணும். கடைசி வரையும். ஆமாம். வேணா திருப்பி 5000 கொடுத்து அது பிடிக்கிற வேற கலர் மாற்றணும்னா அடுத்த ஒரு 5000 ரூபா அடுத்த டெஸ்ட். அது எதுக்கு தேவையில்லாத கம்பெனிக்காரன் அடிச்சு இருக்கான். அதவே அடிச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது இல்லாமல் அங்கே போய் அப்படி திருப்ப வேணாமா? ஜாலியாக இருக்கும் ரோட்டில். அப்படியெல்லாம் போகாதா? பெல் வச்சு கொஞ்சம் கையை ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. இல்லை இது ஒரு ஓட்டு. இங்கே வந்து அதே மாதிரி ஆட்டி திருப்ப வேண்டாம்ல. எல்லா வண்டியும் மேக்ஸ் ரிவர்ஸில் வரும். மண்ணள்ளி போகிறதுக்கு ஹிந்திக்கான வேலைக்கு வந்திருக்காங்களா? ஆமாம். இங்கே பதிவாக வேலை செய்கிறவங்க தான். ஓ இந்த ரூட்டை சரி பண்ணுறது எதுக்குன்னா எஸ்டேட்காரங்க பண்ணுறது. வேலை செய்கிறவங்க தான். ஆனால் 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். தங்குறதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. சாப்பாடு சாப்பாடெல்லாம் அங்கே தான் சாப்பிடுவோம். எங்கள்கிட்ட ஒரு வேலையை சுற்றி விட்டாச்சுன்னா இந்த வேலையை முடிச்சுட்டாங்கன்னா இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. இதான் இன்னும் தோணு மழை ஊற்றுனாலும் மண்ணு தான் போடுவாங்க. எப்படி இந்த இடத்துல மண்ணு போடணும்னு யாரும் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்களோ அந்த இடத்துல வந்து இவங்க நிறைய பேசுவாங்க. ஆமாம். கல்லை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கல்லா போட்டு
இப்போ இந்த ஆட்டோ தான் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பெர்மிட் போட்டாருவாங்க இல்லை லோக்கல் இந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லி? இங்கே ஆட்டோ இங்கே வர வரலாம், ஆட்டோ கார் எல்லாம் வரலாம். ஓ சரி சரி. லோக்கல் அலுவலகத்தில் எல்லா வண்டியும் வரலாம். ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஆளு இங்கே வரையும் வரலாமா காரில்? ரெஸ்ட்டு விட மாட்டாங்க. அங்கே விட்டா நடந்து போயிருவீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இது இவங்க மேனேஜர் வண்டி. அவங்க இடத்துக்குள்ள அவங்க வண்டி போடலாம். அப்படி என்னடா நீங்க ஏன்டா போறீங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்மள சொல்லிடுவாங்க நீங்களாம் போகக்கூடாதுன்னு. அப்புறம் ஸோ நம்ம வந்து இங்கே வந்து முதல்ல டீ குடிச்சிட்டு டீ நல்லா இருந்தால் அந்த டீ பவுடர் வாங்கலாம் பார்த்தோம். பட்டு டீ இல்லைங்க. 200 கிராம் 200 ரூபா டஸ்ட்டு. லீஃப் வந்து காஸ்ட்லிங்க. டேஸ்ட் பார்க்காம இப்படி வாங்குறது. ஸோ வந்து வாங்கலை. டிரைவர் மண்டையெல்லாம் கழுவுவாங்க மேலே வந்து. என்னென்னு நம்ம இறக்கி விட்டு நீங்கள் இறக்கி விட்டு கீழே நின்றுதா? நிறைய டிரைவர் மேலே வந்து மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. கெஸ்ட்டை வந்து இன்னைக்கு வெயில் அடிக்காது, வாங்க வேற ஏதாவது இடத்துக்கு பார்ப்போம், வாங்க போவோம் அப்படிங்க. அப்படியே போவோம் அப்படின்னா அப்படியே மண்டையை கழுவி நாங்கள் லைன் ரோட கூட்டு போய் காட்டி அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டு 2வது ட்ரிப்பு செகண்ட் ட்ரிப்போ பார்க்கலாம். அது வண்டி ஓனர் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? நம்மளுக்கு சன்ரைஸ் எப்படியாவது கிடைக்குங்க. செகண்ட் ட்ரிப்பு கிடைக்க கஷ்டம். நம்மளுக்கு செகண்ட் ட்ரிப்பு கஷ்டம். ஓனரே சன்ரைஸ் பிடிச்சி கொடுத்தா நம்ம எதுக்கு இது பண்ணணும். ஆமாம், சன்ரைஸ் பிடிக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கும். சன்ரைஸ் அவர் பிடிச்சி கொடுக்குறாரு. செகண்ட் ட்ரிப்பு நம்ம எங்கிட்ட போயிருக்கீங்கன்னா எங்கே போயிருக்கீங்க? 150 150 வண்டி இருக்கு. அவன் வண்டி வர்றதுக்கு முன்னாடியே கார் வந்துச்சுன்னா கார் ஃபுல்லாக விழுந்துருவான். நம்மளுக்கு உயிர் மேலே பயம் இருக்கு. இப்போ நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது ப்ரைவேட் ஃபால்ஸ் இந்த மாதிரி எதுவும் கூட்டு போவீங்களா? அதாவது நாங்கள் நம்ம மாதிரி கார் போக முடியாத இடத்துக்கலாம். இல்லைல்ல, எதுவும் கிடையாது. இந்த பழசுமே குடி கிடையாதுண்ணா. ஆமாம், எல்லாம் ரோட்ட வரத்துல தான் இருக்கு. நீங்களா அந்த ஒரு இந்த இடம் தெரியாத இடம் அப்படின்னு கூட்டு போக முடியாதுங்களா? அப்படி இருந்தாலும் அப்போ நல்ல பேக்கேஜ் ஆகிடுச்சு. ஒரு பேக்கேஜ் எடுத்துடலாம். போய் அந்த மாதிரி போய் இந்த இதுலேயே டயர்ட் ஆயிடுவாங்க. போவோம் கார்லாம் வர்றவங்க சன்செட் எல்லாம் இது சைட் சீன்லாம் கூப்பிட்டு போவோம். ஆனால் டேமு அப்படியே கொண்டு போயிட்டு ஸ்பைஸ் கார்டன் காட்டி நார்மலாக அதாவது கார் இருக்கவங்க எங்கே போக முடியுமோ, நார்மல் கார் இருக்கவங்க எங்கே போக முடியும் அங்கே தான் போக முடியும். அங்கே தான் போகும். தனியாக நீங்களே வேறு எங்கேயும் கூட்டு போக முடியாது. அப்படியே போனோம்னாலும் அந்த ஏரியாக்காரன் ஜீப் போட்டு வச்சுருப்பான். வண்டி போட்டு வச்சு விட மாட்டாங்க. இந்த நார்மல் டீ வாங்க போகிறீங்களா? நார்மல் டீயா காமிங்க பார்ப்போம். இந்த 120 ரூபா அரை கிலோ. 120 ரூபா. நல்லா இருக்குமா? நயமா? நான் அதான் யூஸ் பண்ணுறேன். இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்குறேன். ஸ்ட்ராங்காக. இது ஏன் ஃபேக்ட்ரியில் இருக்க மாட்டேங்க? ஃபேக்ட்ரியில் லோக்கல். பட் ஆனால் இது அதே ஃபேக்ட்ரியில் தானே வரும். அதே வாங்குவாங்க. அதவே தானே கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் மக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. நம்ம உங்களுக்கு டீ வாங்க போகிறீங்களா? அதுவும் இல்லையா? டீ குடிக்கிறீங்களா தம்பி? இதான் டீ தூளா? 120 அரை கிலோ.
என்ன எந்த கம்பெனி? இங்கே உள்ளதானா? இது என்னது? இல்லை இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கும் பை மாற்றி போடும், அவ்வளோதானா? கலராக இருக்கட்டும் சொல்லி மாற்றி மாற்றி கலர். இது டேஸ்ட், இந்த டீ டேஸ்ட்டுக்கு வாங்கியும் சூப்பராக இருக்கும். அதுக்காக கலர் இருக்கா. சஃபாரி முடிச்சுட்டு ரூமுக்கு வரவே 8:30 ஆயிடுச்சுங்க. நான் எங்கே ரூம் புக் பண்ணியிருந்தேன்னா சூரியநெல்லி, அதாவது மூணாருக்கும் போடிமெட்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஊருங்க. ஏன் இங்கே புக் பண்ணுறோம்னா, நீங்கள் மூணாரில் புக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸிக்கு, அதாவது இந்த ஜீப்புக்கு 5000 ரூபா கேட்பாங்க. இதே இங்கே தங்கி இங்கேருந்து புக் பண்ணி போனீங்கன்னா அதுக்கான ஃபேர் 2500 இல்லை ரூமில் பிக்கப் பண்ணுறதுக்கு 2800 இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணார்லேருந்து வர்ற டாக்ஸி, அதாவது இந்த ஜீப்பை உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இங்கே சூரியநெல்லியில் இருக்க லோக்கல் ஜீப் மட்டும் தான் இந்த சஃபாரிக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் ஹோட்டல் ரெகலியா அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தேங்க. 6500 ரூபாய்க்கு 4 பேரோட வித் பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். இந்த கொழுக்குமலை கவர்மெண்ட்டோடது கிடையாதான், ப்ரைவேட்டோட தான். அந்த டீ எஸ்டேட்காரவங்களோட தாங்க. அவங்க வாங்குகிற ஃபேரில் அந்த டீ எஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்களாம், கவர்மெண்ட் கொஞ்சம் வச்சுப்பாங்களாம். பாருங்களேன் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் நடக்குதுன்னு. சரி, நீங்களும் அப்படியே போயிடாதீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காமையாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்களேன்.